கீதையின் கருத்துக்களை எவர் ஒருவர் பயன்படுத்தி உங்களது மனக்கவலைகளை நீக்கும் சக்தி கொண்டவராக இருக்கிறாரோ அவரே குரு என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கீதையில் போட்டிருக்குங்க. அவர் தான் உண்மையான குரு. புரியுதுங்களா? அப்போது இந்த கீதையினுடைய கருத்துக்களை பயன்படுத்தி தான் 7 பாயிண்ட் இருக்குங்க. அதாவது உங்களுடைய மனசில் மனம் இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும்? அந்த மனதை தாக்குவதற்கு 7 விதமான கவலைகள் காத்துக்கிட்டு இருக்கான். 7 விதமான கவலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் கவலைகள்லாம் எப்படி தெரியுமா? நம்மளை தாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. அது எப்படி காத்துக்கிட்டு இருக்கான்? அந்த கவலைகளுக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கான். நம்மள யாரடா பெரியவன், அவன் போய் முதல்ல தாக்கட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு உயிர் இருந்தால் நான் 2வது தாக்குறேன். அப்படி ஒத்துமையாக இருந்து நம்மளை தாக்குதுங்களாம். மனிதனுடைய மனதை தாக்குவதற்கு கவலைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. அதிலும் பெருங்கவலை முன்னாடி சான்ஸ் கொடுத்துருது, மற்ற கவலைகள்லாம் விட்டு கொடுத்துட்டு பெருங்கவலையை முன்னாடி போக விட்டுருதுங்க. அதுலேயும் சில கவலைகள் நம்மை தாக்கிட்டு பின்னாடி போய் நின்று மீண்டும் தாக்குவதற்கு தயாராகுதுங்க. இருக்குதா இல்லையா? ஆனால் ஒருத்தர் சொல்லுவார், ஐயா கவலை தானே, அது அனுபவிச்சு பழகி போயிட்டோம், அப்படியே இருந்துட்டு போகுது. இதை மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா, சொல்லிடாதீங்க. ஏன்? கவலை எவ்வளவு சிறிய கவலையே ஆயினும் அதையே தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தால் அது பெருங்கவலையாக மாறி உங்களை பைத்தியம் பிடிக்க வைத்துவிடும், தற்கொலைக்கு தூண்டிவிடும். நான் 2 கண்ணால் பார்த்தேங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருடைய ஃபைலையும் டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்தது விவரம் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே கவலையினால் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கான். யாராவது ஒருத்தராவது கவலைப்படாமல் பைத்தியம் பிடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லவே. அப்போ கவலை தான் பைத்தியம் பிடிக்க காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு காவல் நிலையத்துக்கு போனேன். அங்கே போய் ஃபைல்ஸ் எல்லாம் அந்த தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க ஃபைலை மட்டும் எடுத்து பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? அடிப்படை காரணம் கவலை தான். அப்போது கவலை அதிகமாச்சுன்னா தற்கொலை செய்து கொள்கிற அளவு, இன்னொருத்தன் வந்து உன்னை கொல்லணும்னு அவசியமே இல்லைங்க, நீங்களே உங்களை கொன்னுக்குவீங்க. எப்போ? கவலை அதிகமாச்சுன்னா. ஆனால் அது பைத்தியம் பிடிக்கிறது பரவாயில்லன்னு நினச்சிடாதீங்க, அது தற்கொலையை விட கொடுமையானது. காலம் முழுக்க நம்ம எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு கூட நம்ம தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம். அப்போ எப்படிங்க அவன் உதவி செய்வான்? ஏன்னா பைத்தியக்காரங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. பைத்தியக்காரன் ஒரு நாள் அந்த அம்மா ஒரு 10 ரூபா காயின் போட்டாங்க ஒரு பைத்தியக்காரனுக்கு. அதை வாங்கிட்டு செருப்பு எடுத்து காமிக்கிறான் அவன். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அந்த 10 ரூபா காயினை தூக்கி எறிகிறான். அது படுக்கை தூரம் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. எவ்வளோ பைத்தியம் இருந்தால் அவன் அந்தளவு பண்ணியிருப்பான். ஆனால் இதை பார்க்குறவங்க வேறு எத்தனை பேர்கிட்ட அவன் அடி வாங்கியிருப்பான். ஞானாம்பிகை மாடத்தை கூட கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. வேணாம், அவன் 100% பைத்தியம், அவனை எதுவும் பண்ணாது, பாவம் அவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் விளக்கம் சொன்னேன். இந்த மாதிரி கவலை தான் அவங்களுக்கு. கவலை காரணம்னா நம்மளை என்ன பண்ணிடுதுங்க, நம்ம உயிரை கொள்ளும் அளவுக்கு சக்தி கொண்டது அந்த கவலை. எனவே கவலையை டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கலாமா? கூடாது. எனவே கவலைக்கு தீர்வு காண வேண்டும். இந்த மாதிரிலாம் போதுங்க. சரிங்களா? சரி. யாருக்காவது ஏதாவது பெருங்கவலை இருந்து அதுக்கு தீர்வு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி பேசுகிறேன். இல்லை நம்ம அந்த 7 டாப்பிக்கை பற்றி பேசுவோம். 7 விதமான கவலைகள் பண்ணுவோமா? முதல் விஷயம், குற்ற உணர்ச்சி தரும் கவலைகள். குற்ற உணர்ச்சி தரும் கவலைன்னா என்னன்னு முதல்ல பாருங்க. அடடா அதை அப்படி செஞ்சிட்டேனே, அதனால் இப்போ வருத்தப்படுறேனே, இது மாதிரி யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே கவலைப்பட்டிருப்பீங்க. அடடா அதை அப்படி செஞ்சிட்டேனே நீ நினச்சி இப்போ வருத்தப்படுறது. இதுக்கு பேர் என்னென்னா இறந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை புண்ணாக்கி கொள்வது. இந்த மாதிரி கவலைக்கெல்லாம் ஆத்ம ஞானம் எவ்வாறு விடுதலை உங்களுக்கு கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம். ஆத்ம ஞானம்னா என்ன? நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் ஆத்மாவாக இருக்கிறேன்.
இதுதான் ஆத்ம ஞானம். இந்த ஞானம் எப்படிங்க உங்களுக்கு நீ செஞ்ச தப்புக்காக வருந்தும் பொழுது நீ கவலையை நீக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஐயா சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரைட்டு, நல்லதுங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம திருப்பி 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 ஒரு தடவை சொல்லும் பொழுது நமக்கே விருப்பம் இருக்குது. ஆடியன்ஸ் இல்லை, இது தெரியாதா நமக்கு? ஏன் நம்மளால் செய்ய முடியாதா? இது எதுக்கு இந்த கவலை தவிர கவலை தான் வருது, அது வந்து போகுது இது. ஆனால் எந்தவித கவலைகள் நம் உடலை பாதிக்கிறது, மனதை பாதிக்கிறது, சூழ்நிலையை பாதிக்கிறது, ஏன் நம் பெற்றோர்களை கூட பாதிக்கிறது. இதை நாம் என்றாவது உணர்ந்து இருக்கிறோமா? இதற்கும் கீதைக்கும் என்னையா சம்பந்தம், ஏன் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறான். அப்போ அங்கே தான் நம்ம அர்ஜுனனை பார்க்க வேண்டியது. ஏன் அர்ஜுனன் வில்வீரன், எத்தனையோ அரசர்களை வீழ்த்தி அரியாசனத்தை ஏற்றியவன். அப்படிப்பட்ட அர்ஜுனன் போர்க்களத்தில் தன்னுடைய காண்டீபத்தை கீழே போட்டுவிட்டு, என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே கிருஷ்ணா, ஏன்? அவனுக்கு கவலை எங்கிருந்து வந்தது? அந்த கவலை என்பது என்ன? இதற்கு சற்று ஆலோசித்தோனால் நமக்கு புரியும். எப்பேற்பட்ட பெரிய வில்லாளியாக இருந்தாலும் யானைக்கும் மனிதருக்கும் என்ற உதாரணத்தின் போது அந்த இடத்தில் அவன் பார்ப்பவர்களெல்லாம் வில்வித்தைக்காரனாகவும் தன்னுடைய எதிராளியாகவும் தெரியவில்லை. தாத்தாவை பார்க்குறான், மாமாவை பார்க்குறான், அண்ணனை பார்க்குறான், கூட பிறந்த அண்ணன் சகோதரர்கள் இத்தனை பேரையும் நான் கொண்டுட்டு இந்த அரியாசனத்தை நான் பெற வேண்டுமா? அப்படி நான் பெற்றால் அதை எனக்கு சந்தோஷம் தருமா என்று கேட்கும் பொழுது அவன் உடல் நடுங்குகிறது. ஏன்? அந்த சொந்தம்ங்கிற பந்தம் அங்கே வந்து அந்த பந்தத்தினால் அவன் கவலை அதிகமாகிறது. அந்த கவலை அதிகமாவதனால் அவன் மூளை வேலை செய்வது நின்று விட்டது. என்ன செய்யறது, எங்கே போகிறது? விழுந்தான் தடாலடி, கிருஷ்ணா எனக்கு வழிகாட்டு. அங்கே தான் சொல்கிறேன், நான் உன்னை குருவாக ஏற்றுக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்க. அப்போ என்ன, இந்த ஞானம் கோபமெல்லாம் போறணும்னாக்க நம்ம சரணாகதி அடைந்து ஒரு குருவை நாடினால்தான் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும். இதில் உறுதி கொள்ள வேண்டும் நாம். அப்போ அந்த உறுதி கொண்டால்னா அவர் கவலை பற்றி சொன்னா என்ன, எதை பற்றி சொன்னா என்ன, நமக்கு வேண்டியது என்ன? ஞானம். அந்த ஞானம் எதிலிருந்து கிடைக்கிறது? கோபத்தினால் எதையும் சாதிக்க முடியாது. அந்த கோபம் எதனால் வருது? வெறுப்பு. இப்போ வெறுப்பு, கோபம், பயம், துக்கம், பொறாமை, இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா பின்னாடி வருது, ஐயா சொன்ன மாதிரி. ஆனால் இந்த ஆத்ம ஞானம் என்பது என்ன? அத்தியாத்மிகம். அத்தியாத்மிகம் என்றால் ஆத்மாவை பற்றி நினைக்கக்கூடிய எண்ணங்களை ஊக்குவிப்பது அத்தியாத்மிகம். இந்த அத்தியாத்மிகத்தை பற்றி நினைப்பவர்களுக்கு நல்ல குணங்கள் இருந்தால்தான் இது மூளையில் ஏறும். இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து இருப்போம், புத்தி எங்கேயோ போயிடும், ஒன்றும் ஏறாது. ஏன்னா அது அப்படிப்பட்ட சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்டை கணக்கு 2 2 4 சொல்லிடலாம். ஐயா 2 2 4ங்கிறது நான் தப்பாக 5ன்னு சொல்லிட்டேன், சரி ஒரு அடி அடிப்பார் ஆசிரியர், ஆமாம் 2 2 4 வந்துடும். ஆனால் இந்த ஆத்மிக ஞானம் அப்படி வரக்கூடியது அல்ல. திருப்பி 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 மனனம், அபியாசம், மரணம், நிதித்தியாசனம். இதுதான் கண்ணன் சொல்கிறார். திருப்பி 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 அடிபடு, வாழ்க்கையில் அடிபடு. நான் இன்னைக்கு கேட்டுட்டு போயிட்டேன், அங்கே போய் எவ்வளோ எனக்கு மனசுக்கு பிடிக்காத காரியம் நடந்துருச்சு, எனக்கு கோபம் வந்துருச்சு, அவனை 4 அடி அடிச்சுட்டேன், அவன் என்னை திருப்பி அடித்தான். சரி, ஐயோ ஏன்டா நான் இப்படி பண்ணியேன், இப்போ தான் ஆத்மஞான கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன், இப்பவும் போயிட்டு, சரி விடு இனிமேல் பண்ண. இது மாதிரி இது இன்னைக்கு நடந்தது, ஒரு 4 நாள் கழித்து நடக்கும்.
விட்டுடுவீங்க. அவர் 10 நாள் கழிச்சு மறுபடியும் வரும். இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது நல்லா உணரலாம். அந்த உணர்வை கொடுப்பது தான் இந்த ஆத்ம ஞானம். அந்த உணர்வு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐயா சொல்லுவார், அதை விட நான் பச்சையாக சொல்கிறேன். ஐயா என்ன சொல்லுவாருன்னா, ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு தண்ணி தொட்டி இருக்குமா, ஒரு தண்ணி தொட்டி நிறைய தண்ணி இருக்கும், இன்னொரு தொட்டியில் பால் இருக்குமா. இந்த பாலை எடுத்து ஊற்ற 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 எவ்வளவுக்கு எவ்வளோ பால் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த பால் பூரா அதில் போயிடும், பாலாக மாறிடும். ஆனால் நான் இப்படி சொல்கிறேன், இந்த உடம்பு தான் இதுன்னு வச்சுக்கோங்க. என்ன தொட்டி, இந்த தொட்டிக்குள்ளே வெறுப்பு, கோபம், இன்னும் என்ன பொறாமை, நீ என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் மலமாக உள்ள கிடக்கு. அந்த மலத்தை வெளியில் அகற்றி இந்த கண்ணன் சொல்ற 9 குணமான ஆத்மஞான அத்தியாத்மிகத்துக்கு உண்டான இது என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். அந்த 9 குணங்களும் இது வர வேண்டும் என்றால் எந்த இது மலமாகி இந்த அசிங்கங்களால் வெளியில் போனால் தான் அது உள்ள பதியும். அப்போ இதெல்லாம் வெளியில் போகிறதுக்கு என்ன வேணும்? புரிதல் வேணும். அந்த புரியறதுக்கு குடிக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ அந்த கவலை நமக்கு போனால்தான் மற்றதை பற்றி நினைக்க வேண்டும் முடியும். அதைத்தான் ஐயா திருப்பி 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 கவலை கவலை பயம் கோபம் இதெல்லாம் போகணும். இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சோக கதையை இங்கு கொண்டு வந்து அதற்கு உண்டான இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 290 பதிவுகள் இருக்கு. ஒரு பதிவுகளிலையானும் பகவத்கீதை கருத்து இல்லை. ஆனால் அந்த கருத்தை தழுவிய உண்மை இருக்கிறது. அதுதான் நமக்கு வேணும். நான் சொல்றேன் ஒரு ஸ்லோகம், அதிகாரத்தை மாபலேஷு கதா. இது மாதிரி தான் எந்த ஒரு கருத்துமே மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமாக புதஞ்சி கிடக்குது. நான் குருநாதர்கிட்டே கேட்டேன், ஏன் இப்படி புதஞ்சி கிடக்குது, எல்லாம் வெளிப்படையாக கொடுத்துடலாமே. ஈஸியாக கொடுத்தா ஈஸியாக மதிக்க மாட்டான்பா அப்படிங்கிறார் குரு. அதனால் ஒரு குருவின் துணையோடு தான் விளக்கத்தை கொடுத்து தான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், எந்த ஒரு பொருளை அடைஞ்சாலும் கஷ்டப்பட்டு பெற்றீங்கன்னா அதனுடைய அருமை தெரியும். உண்மைதானே? எந்த உயர்ந்த பொருளை ஆனாலும் அது சுலபமாக கிடைச்சா அதை மதிக்க மாட்டோம். உண்மைதானே? அதனால தான் புதஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு ஒரு குருவினுடைய துணையோடு தான் பண்ணணும். ஆனால் இப்போ நான் ஐயாவை என்ன சொல்கிறேன்னா, குற்ற உணர்ச்சியிலிருந்து மனிதனை ஆத்ம ஞானம் எவ்வாறு காப்பாற்றுகிறது. ஏன்னா இப்போ ஐயா சொன்னார், முற்காலத்தில் செய்த கவலையை பற்றி இப்போ நினைக்கிறது. இப்போ செய்த நிலை இப்போ நம்ம எங்கே இருக்கும், ஓரளவுக்கு சக்தி இருக்குது, நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோம். அது தப்புன்னு தெரியுது, ஆனால் அதை தவிர்க்க முடியாமல் பண்ணிடுறோம். ஒரு 80 வயசு ஆகுது. அப்போ இந்த கவலையை அப்போ நமக்கு நினச்சி பார்க்கணும். அதுவும் இது பொருந்தும், குற்ற உணர்ச்சி கவலையாக பொருந்தும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன பசங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தள்ளி விடுறான், அவனுக்கு காயம் விட்டுடுறது. அதனால அவனுக்கு காலோ ஏதோ குணமாயிடுறான். உயிர் போகல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பையன் பிரிஞ்சிடறான், இந்த பையன் பிரிஞ்சிடறான். இவன் பெரிய ஆளாகிறான். அவன் வாழ்க்கை ஓட்டத்தில் அவன் பெரிய ஆளாகிடுவான். அப்போ இவனுக்கு இந்த தள்ளிவிட்ட பையனுக்கு ஏதோ ஒரு குற்ற உணவு அவன் மனசில், ஐயோ எதுக்குடா நான் அவனை தள்ளி விட்டேன், ஏதோ கோபம் வந்து விளையாட்டில் தள்ளி விட்டுட்டேன், அவனுக்கு காது போச்சுப்பார், நான் நல்லா நடக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் பாரு நொண்டி நொண்டி நடக்கிறான் அப்படிங்கிற ஒரு மனசில் இருந்துக்கிட்டே இருக்கின்றதான் அவனுக்கு. ஆனால் இப்போ நாள் கணக்கில் அவன் நல்லா படித்து பட்டதாரியானா, நல்லா கல்யாணம், நல்லா குழந்தை படித்து, நல்லா வீடு வாசல் நல்லா சௌரியமாக இருக்கான். ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துடுறான். அவன் கஷ்டமான நிலைமையில இருக்கான். தான் பெற்ற பிள்ளையே தனக்கு உதவி செய்யக்கூடாத நிலைமைக்கு வந்து விடுகிறான். அப்போ நினைச்சு பார்க்கலாம், ஓ இந்த கவலையை நான் செய்ததுனால ஒரு அந்த பையனை பிடிச்சி தள்ளிவிட்டு அனாவசியமாக அவன் காலை உடைச்சிட்டேன் பாரு, அதனால தான் பகவான் என் வாழ்க்கையை உடைச்சிட்டானோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு வரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஐயாட்ட வர்றாரு.
ஐயா கிட்ட வந்து ஐயா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ வரை படக்கூடிய பல கவலைகள்லாம் இப்போ படக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஒருவேளை அதனால் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. அட மழையா அது இல்லைங்கிறாரு. என்னையா இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, என்னை போய் திட்டுறீங்க மழையா? ஆமாம், இங்கே உட்கார சொல்கிறேன் அப்படின்னா. ஏன்னா இப்போ நீ பிடிச்சி தள்ளி விட்டு அவன் கால் போயிடுச்சுன்னா அந்த தள்ளி விட்டது யாரு? நான் தான் ஐயா. நீ தானே உன் உடம்பா உன் மனசா? மனது சொல்லி உடல் தள்ளி விட்டது. சரி, அந்த மனதை எப்படி நினைக்குது? சூழ்நிலையால் தள்ளி விட்டு. அப்போ அந்த மனதான் நீயா, இந்த உடல் நீயா? இதை செய்யக்கூடிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாயா இல்லையா? மனம் நினைக்கிறது, உடல் செய்கிறது. ஆனால் மனதையும் நினைக்க வைத்து உடலையும் செய்ய வைத்து இன்னொன்று இருக்கிறது. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ மனம் சொல்றது அடிக்கணும் சொல்றது இடத்துக்கே எடுத்துக்குது. அப்போ உயிர் போயிடுது, அடிக்க முடியுமா? எல்லாம் அடங்கிடும். அப்போ இந்த மனதுக்கும் உடலுக்கும் மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது. அப்போ அது என்ன? அதுதான் நம்மை செய்ய தூண்டுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அது எதையுமே செயலற்றது. செயலற்ற ஒன்று செயல் செய்ய தூண்டுகிறது என்று சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் அது சாட்சி ரூபமாக உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப ஐயா சொல்றாரு, அப்ப நீ தள்ளி விடலாங்கிறாரு. நீ தள்ளி விடலைன்னா நான் என் உடம்பு தானேங்க தள்ளிச்சேன். அம்மா உடம்பு தள்ளிக்கு அந்த உடம்பு நீயா? அப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சு வீடு கட்டணும், பெரிய இன்ஜினியர், மூளை யோசிச்சு பார்க்கணும். சொல்கிறாரு, நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குன்னா அது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அந்த மனசும் இல்லை உடலும் இல்லை, ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அது உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறது. நீ அதை செய்யலை. ஏன்? நீ உடம்பில்லை, நீ மனமில்லை என்பதை உணர்வதற்காகத்தான் இறைவன் உனக்கு இந்த என்னிடம் உன்னை கூட்டுக் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சின்ன வார்த்தையால் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை நல்லா விளக்கி சொல்லுவார் ஐயா, அது கேளு. முழுசாவே நல்லா சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டு போயிட்டார். ஓகே ஓகே, நல்லதுங்க, வெரி குட். என்னுடைய மாணவருக்கு இவ்வளோ திறமையாக இருக்குதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா பேசுவாங்க. சரி, ஓகே, இதை சுருக்கமாக வேணால் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. அதாவது ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் ஒருத்தரை தள்ளி விட்டுட்டீங்க, அதனால் வருத்தப்படுறீங்க. இப்போ ஆத்ம ஞானம் யாரை முதல்ல காப்பாற்றும்னா, குற்றம் செஞ்சுட்டு வருந்துறவனை தான் காப்பாற்றும். ஐயோ குற்றம் செஞ்சிட்டேனே, நான் அப்படி தப்பு செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த அதை தப்புன்னு முதல்ல நீ ஒத்துக்கணும். ரெண்டாவது அந்த தப்புக்காக நீ வருத்தப்படணும். அப்படிப்பட்டவனை தான் ஆத்ம ஞானம் காப்பாற்றும். இப்போ புரியுதுங்களா? வேணுன்னே தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறவனை ஆத்ம ஞானம் காப்பாற்றாதுங்க. கரெக்டுங்களா? திருடுறான், திருப்பி திருடுறான், அதே தொழிலாக வச்சுட்டு இருக்கான், அவனால ஆத்ம ஞானம் காப்பாற்றாதுங்க. ஒரே ஒரு தடவை திருடிட்டோம், ஆனால் திருடினது தப்புன்னு நினைக்கிறோம், அந்த தவறுக்காக வருந்துடும், உடனே ஆத்ம ஞானம் உன்னை காப்பாற்றுங்க. சரிங்களா? சரி, இப்போ ஐயா வந்து ஒருத்தரை தள்ளி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருத்தப்பட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? அப்போது இவர் காப்பாற்றப்பட வேண்டிய தகுதியுள்ள நபர். கரெக்டுங்களா? எப்படி நான் இப்போ போய் அவர் காப்பாற்றுறேன்னு பாருங்கள். சத்தியமூர்த்தி, இங்கே வாங்க ஐயா, என்ன பண்ணீங்க நீங்கள்? ஏன் அழுதுகிட்டே இருக்கிறீங்க? இல்லையா, நான் ஒரு நண்பரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், அவன் வந்து கால் முடமாக போயிடுச்சு, அதனால் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பரவாயில்லப்பா. இல்லை நான் தள்ளி விட்டதுனால தான் அவன் காலை முடமாக போச்சு, இல்லைன்னா பாரு என் கால் எவ்வளோ நல்லா இருக்குது, அது மாதிரி அவனுக்கு நல்லா இருந்திருப்பான்ல, அதனால் நான் செஞ்ச செயல் தான் தப்புன்னு வருத்தப்படுறேன். உடனே ஆத்ம ஞானி என்ன சொல்கிறேன்னா, ஐயா நீ அதை செய்யவில்லை. எப்படி நீ அதை செய்யவில்லை ஒத்துக்குவார் அவரு? ஒத்துக்க மாட்டார். இல்லையா நான் தான் செஞ்சேயா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் தான் செஞ்சேன். இல்லைப்பா நீ செய்ய. ஆனால் 2-3 தடவை சொல்கிறாரு, நான் தான் செஞ்சேன்னு. 2-3 தடவை நானும் சொல்கிறேன், நீ செய்யலை. அப்போ தான் அவருக்கு ஒரு சரணாகதி உணர்வு ஏற்படும்.
ஐயா நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியலை, விளங்குற மாதிரி சொல்கிறீங்களாங்க. இதுதான் சரணாகதிங்க. இந்த சரணாகதி வர்ற வரைக்கும் தான் ஞானத்தை கொடுக்காம நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் ஞானத்தை கொடுக்க தொடங்குறேன். ஐயா உன் உடலில் 3 பேர் இருக்காங்க. யார் யார் இருக்காங்க? உடல், மனம், ஆத்மா. உடல், மனம், ஆத்மா 3 பேர் இருக்காங்களா? ஐயா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குறீங்களா? எனக்கு கொஞ்சம் இங்கே வந்து காட்டுங்க. இவர் பக்கத்தில் வந்து காட்டுங்க. ரைட். நீங்கள் கூட கொஞ்சம் இப்படி வந்துருங்க. தெரியுதுங்களா நல்லா? ரைட். என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் நீங்கள் கூட இங்கே வந்துடலாங்கய்யா, கிளியராக இருக்கும். வாங்க. சரி, ஓகே. என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், நான் செய்யவில்லை. உடல், மனம், ஆத்மான்னு 3 இருக்குது. அந்த உடல், மனம், ஆத்மா இந்த 3ல் முதல்ல மனம்தான் முதலில் அந்த குற்றத்தை செய்கிறது. நிரூபிக்கிறேன் பாருங்களேன். எல்லாரும் இந்த கையை மடக்குங்க, அப்படி விரிங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் மனசில் நினைக்காம செய்ய முடியுதா? அப்படின்னா நீங்கள் ஒத்துக்குவீங்க. இவர் என்ன பண்ணார்? மனம்தான், இவருடைய மனம்தான் முதலில் அந்த குற்றத்தை செய்தது. ஆமாம், மனம்தான் செஞ்சது. என் மனம் தானே செஞ்சது, நான் தான் குற்றவாளின்றேன். இல்லைப்பா, மனம் செஞ்சது ஒத்துக்கிறேன். அந்த மனம்தான் நீ இல்லை. அதான ஆத்ம ஞானம். மனம் நீ அல்ல. அப்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்ல. சரி, அப்போ நான் கவலைப்படுறேன். அப்போது உடல் குற்றவாளி, ஏன்னா உடலும் குற்றவாளி. ஏன்னா மனது கட்டளையிட்டது, உடல் செஞ்சது. இருந்தாலும் உடல் குற்றவாளி தான். இருப்பினும் அந்த உடல் நீ அல்லவே. எனவே நீ குற்றவாளி இல்லை. 3வது, அப்போ ஆத்மா குற்றவாளியாக இருக்குமோ? ஏன்னா இருக்கிறதே 3 தான். உடல் குற்றவாளி இல்லை. அதாவது உடல் குற்றவாளி தான், இருந்தாலும் அந்த உடல் நீ இல்லை. எனவே நீ குற்றவாளி இல்லை. மனம் குற்றவாளி தான், இருந்தாலும் அந்த மனம் நீ அல்ல. அப்படின்னா ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மா குற்றவாளியா அப்படின்போது ஆத்மா செயல் எதுவும் செய்யாது. எல்லா செயல்களும் செயல்படுவதற்கு மூல காரணமாக இருக்கே தவிர அது எதுவும் எந்த செயலும் செய்யாது. அப்போது ஆத்மா எந்த செயலும் செய்யாத போது எப்படி அந்த கொலை செய்கிற விஷயத்தை செஞ்சுருக்கோம், தள்ளி விடுற விஷயத்தை எப்படி செஞ்சுருக்கோம்? அதனால் அந்த ஆத்மா குற்றம். ஆத்மா எந்த செயலும் செய்யாதவன் அவனை தான் அகர்மின்னு சொல்லுவாங்க. உடல் கர்மி, மனம் கர்மி, ஆத்மா அகர்மி. இந்த கர்மிகளுக்கு மத்தியில் அகர்மியாக இருப்பவனை பார்த்தால் உனக்கு குற்ற உணர்ச்சி விலகும். இதாங்க குற்ற உணர்ச்சியிலிருந்து ஆத்ம ஞானம் முடிவு. சரி, அடுத்த டாபிக்கு போகிறேன். டப்புன்னு ஜம்ப் பண்ணுறேன். டக்குன்னு ஒத்துக்கங்க. பெத்த தாய் செத்தா யாராவது கவலைப்படாமல் இருக்க முடியுமா? முடியுமா? முடியாது. முடியாது தானே? அழுவீங்கள்ல. கீதை என்ன சொல்லுது? கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆச்சரியமா இல்லை? உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் அது. பெத்த தாய் செத்தா கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுது. ஏன்? ஏன்பா, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ வந்தாங்க. அவங்க வாழ்க்கை பயணம் முடிஞ்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க. நீ அழுதுட்டா மட்டும் அவங்க வந்துடுவாங்களா? அவங்க வர்றதுனா சொல்லு, நானும் சேர்ந்து அழுகிறேன். அவங்க தெய்வமாய் அவ்வளோதான். அப்படி புரிஞ்சுக்கணும். நீ செய்கின்ற அத்தனை செயல்களிலும் அவர் அந்த ஆத்மா உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக காத்திருக்கிறது. பி ப்ரவுட் அபவுட் இட். சந்தோஷமாக இரு. அப்படி எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? உங்களுக்கு நெருங்கிய உறவினர் யாராவது ரீசெண்ட்லி இறந்தவங்க இருக்காங்களா? அம்மா இருந்தாங்க. சரி, உங்கள் பேர்? முத்துராமலிங்கம். இப்போ முத்துராமலிங்கம் அழுதுட்டு இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க அம்மா சந்தோஷப்படுவாங்களா? அப்போ நீ அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நீ அம்மாவை துன்பப்படுத்துகிறேன்னு அர்த்தம், கவலைப்படுத்துகிறேன்னு அர்த்தம். செய்யலாமா? அப்போ கூட அம்மா இறப்புக்காக அந்த மாதிரி புரியல. அதாவது எங்க அம்மா ஒரு வருஷம் படுத்துக்கிறது, அவங்க இறப்புக்காகவே நான் இறைவனை வேண்டி அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். அது எதனாலன்னா அவங்க சரீர கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரொம்ப நல்லவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சில நேரம் வரும். இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம் என்னன்னா, மரணம் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் பொதுவானது. இதை புரிஞ்சுக்கணும். ஆமாம், நான் கேட்குறேன், நல்லவங்களுக்கெல்லாம் நல்ல சாவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உலகத்தில் எவனுமே கெட்டவன் இருக்க மாட்டான்பா, எல்லாமே நல்லவன் ஆகிடுவான். இது இம்பாசிபிளுங்க. எப்படி இம்பாசிபிள்? எல்லா இடத்துலையும் மேடு இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? எங்கேயுமே பள்ளம் இல்லை, எல்லா இடத்துலையும் மேடு இருக்க வாய்ப்பு இருக்கா?
எல்லா இடத்துலையும் அனல், குளிரே எங்கேயுமே இல்லை. வாய்ப்பு இருக்கா? அப்படி குளிரே இல்லாமல் வெறும் அனல் மட்டும் இருந்தால் அது அனல்னே சொல்ல மாட்டோம். குளிர்னு ஒன்று இருந்தால் தான் இது அனல்னு சொல்லுவான். கெட்டவன்னு ஒன்று இருந்தால் தான் இவனை நல்லவன்னு சொல்லுவான். எல்லாருமே 100க்கு 100 எடுத்துட்டா அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சில பேர் கம்மி மார்க் எடுத்தால் தான் 100க்கு 100 எடுத்தவனுக்கு மதிப்பு இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இறந்தவர்களினுடைய பிரிவு துயரை தாங்க முடியவில்லை. இறந்தவர்கள் பார்த்து நம்ம அழுறோம் இல்லையா, அது எதனால் அழும்போது என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நம்ம நினைக்கிறோம் ஐயோ பாவம் அவங்க இறந்துட்டாங்களேன்னு நினச்சி நம்ம வருத்தப்பட்டு அழுகிறோமா? இல்லை. அவர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, எனக்கு அந்த உதவி கிடைக்காது. எப்படியெல்லாம் உதவி செஞ்சாங்க அவங்க, எந்த உதவி இப்போ செய்ய முடியாத நிலையில் இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டே நான் நிம்மதியாக இருப்பேன், அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அப்படி தான் வருத்தப்படுவோம். ஆக இதான் மரணம். இப்போ மரணக்கவலையிலிருந்து எப்படி ஆத்ம ஞானம் உங்களை காப்பாற்றுது பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எப்படி உருவானீங்க அப்படின்னா ஒரு டேட் சொல்லுவீங்க, இந்த டேட்டில் தான் பிறந்தேன்னு சொல்லுவீங்க. கரெக்டு தானே ஐயா? நீங்கள் பிறந்த தேதி 18/3 அந்த தேதியில் தான் கந்தசாமி பிறந்தாருன்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருக்கு உயிரும் உண்டு, உடலும் உண்டு, உயிரும் உண்டு. ஆனால் எங்கே இருந்திருப்பார்? அம்மா வயிற்றில் இருந்திருப்பார். கரெக்டா? ஆக மொத்தம் அப்போ எப்படி பிறந்தாருன்னு சொல்ல முடியும்? அப்படி இல்லை, அப்போ இருந்திருக்கார். அப்போது எப்போ உருவானார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தையினுடைய உயிரணு தாயினுடைய கருமுட்டையில் உள்ள நுழையும் பொழுது, கருமுட்டைக்குள்ளே போகும்போது தாய் கருவுறுகிறார். அப்போ தான் இவர் உருவானார்னு சொல்லுவாங்க. இவர் உருவானாதான் அவங்க கருவுறுகிறார், அவங்க கருவுற்றால் தான் இவங்க உருவாங்க, இப்படி சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ரெண்டுமே ஒன்று தான். ரைட். இந்த சமயத்தில் அவருடைய எடை ஒரு 100 கிலோ இருக்குமா, 50 கிலோ இருக்குமா, அல்லது 1 கிலோ இருக்குமா? உருவாகும் பொழுது உயிர் அணு. அப்போ அவருக்கு உடலே இல்லை. கரெக்டா? உயிர் அணு, எடையே இல்லை, எடை 0 கிலோகிராம். அப்போ உடலே இல்லை. உடல் இல்லாதவராக அவர் இருக்கிறார். உண்மை தானேங்க? உயிரணு இருக்குல்ல, உயிர் இருக்குல்ல, அதுக்கு துடிக்குது இல்லை, சின்னதாக மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தெரியும். உயிரணு அசைவுகளாக இருக்கும். அப்போது உடல் இல்லை, ஆனால் துடிப்பு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. சரி, உயிர் இருக்கு. மனசு இருக்குமா? ஆனால் உடலே இல்லை, எப்படி மனசு இருக்கும்? உடலுக்குள்ளே தானே மனசு இருக்க வாய்ப்பு. அப்போ மனசும் இல்லை. அதனால் அப்போ நான் உடல் இல்லை. கரெக்டா? நான் மனசு இல்லை. ஆத்ம ஞானம் கரெக்டாக இருக்கா? நான் யார் அந்த இடத்துல? வெறும் ஆத்மா மட்டும்தான். உயிர் தானே. கந்தசாமிங்கிறது யார் அந்த இடத்துல? வெறும் ஆத்மா. அப்போது நான் ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன். கரெக்டுங்களா? சரி, அப்போ நான் ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன். அப்படி நான் உடல் இல்லை, நான் மனம். அப்போது நாம் எல்லாருமே ஆத்ம ஞான குழந்தையாக இருக்கும் பொழுது, உருவாகும் பொழுது, குழந்தை கூட கிடையாதுப்பா, அந்த உயிர் அணுவாக உருவாகும் போது ஆத்ம ஞான தத்துவத்தில் தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா? சரி, இருக்கிறீங்க. நான் இப்போ கேட்குறேன், ஒரு 4 வாக்கியங்கள் சொன்னேன், அப்படியே பின்னாடி சொல்லுங்கள். உங்களுக்கு இழப்புணர்ச்சி தரும் கவலையே போயிடுங்க. பார்த்துடலாமா? நான் ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன். அதுக்கு என்ன விளக்கம் தரேன் பாருங்க. நான் ஆத்மாவாக மட்டுமே, அந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை. உண்மை தானே? ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் எதுவாக இருக்கீங்க? ஆத்மாவாக மட்டும்தான் இருக்கிறீங்க. ரைட், கமான். இப்போ சொல்லுங்கள், நான் ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன். நான் ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன். ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தமில்லை. அந்த ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தமில்லை. கமான். ஆமாப்பா, நீ ஆத்மாவை மட்டும் இருக்கும் பொழுது உனக்கு என்ன இருக்க முடியும்? இந்த வாட்ச் உன்னுடையதுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கை இருந்தால் தானே வாட்ச் இருக்கும். கையே இல்லையே. ஏன் கை இல்லை? அட உடல் இருந்தால் தானேப்பா கை இருக்கும். உடலே இல்லை எனக்கு. கரெக்டுங்களா இல்லையா? அப்போது உடலும் இல்லை, கையும் இல்லை, வாட்சும் இல்லை, எதுவுமே என்னுடையது இல்லை. கரெக்டா இல்லையா? அப்போது எனக்கென்று எதுவுமே சொந்தமில்லை. ஆத்மாவுக்கு எதுவுமே கமான் சொந்தமில்லை. எதுவுமே சொந்தமில்லாதவன் எதையும் இழக்க முடியாது. சொல்லுங்க. ஆமாப்பா, எனக்கு இந்த மாலை என்னுடையதுன்ற நினைப்பு இருந்தால் தான் ஐயோ கொட்டி போச்சேன்னு வருத்தப்படலாம். ஏன்னா நான் மாலை கொட்டி போச்சுன்னு சொல்லலைங்க, குற்றம் சொல்லலை, பேச்சுக்கு
என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொருள் என்னுடையதுன்னு நான் நினைச்சாதான் அது தொலைஞ்சிடுச்சுனாலும் வருத்தப்படுவேன், ரிப்பேர் ஆச்சுன்னா வருத்தப்படுவேன், காணாமல் போச்சுன்னா வருத்தப்படுவேன், திருடிட்டாலும் வருத்தப்படுவேன், கொள்ளை அடிச்சிட்டாலும் வருத்தப்படுவேன், பறிச்சுக்கிட்டாலும். இதெல்லாம் எப்போ என்னுடையதுன்ற எண்ணம் இருக்கும்போது. எனக்கு தான் எதுவுமே சொந்தமில்லை, அதனால் எதையுமே இழக்க முடியாது. இன்னொரு விஷயம் சொன்னால், ஐயா வந்து திருவிழாவுக்கு போகும்போது 10 வரலையும் 10 மோதிரம் போட்டுட்டு போனார்னா, திரும்பி வரும்போது ஏதாவது மோதிரம் தொலைஞ்சிருமோன்னு கவலை இருக்கும் அவருக்கு. கரெக்டாக? ஆனால் ஒரு மோதிரம் கூட போட்டுக்காமல் போகிறாருன்னு வைங்க, மோதிரம் தொலைங்கிற கவலை இருக்காது. இதுதான் சொல்லுவார். ஆக எதுவுமே சொந்தமில்லாதவன் எதையும் இழக்க முடியாது. கமான், எதையுமே இழக்க முடியாதுன்னு ஏன்பா கவலைப்படணும்? எதையுமே இழக்க முடியாதுன்னு ஏன் கவலைப்படணும்? சரி, இப்போ சொல்கிறேன். ஐயா, நீங்கள் முத்துராமலிங்கம், அம்மா செத்தது கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அம்மா உன்னுடையவர் அல்ல. பிறக்கும்போது எனக்கு இப்படி ஒரு அம்மா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டா வரோம் நம்ம? இல்லை. நீ உயிரணுவாக வரும்பொழுது உனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. ஆனால் அவங்க உனக்கு உடலை கொடுத்துருக்கலாம், அப்படின்னா அவங்க உனக்கு உதவி செஞ்சுருக்கலாம், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ உதவி செஞ்சாங்க, அவ்வளோதானே தவிர நீ அவங்க மேலே பற்று வச்சுட்ட, அதனால தான் அவங்க இறக்கும்போது நீ அழுகுற. பற்றுதலே கவலைக்கு காரணம். கவலைக்கு காரணம் பற்றுதலின் அளவுதான் கவலைக்கு காரணம். ஐயா, நான் பேசுறது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு ஐயா. ஆனால் அதில் இருக்கிறத கொஞ்சத்தை தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா புத்தகம் வந்து 830 பக்கங்கள். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன இது மாதிரி 830 நாள் வந்து கிளாஸ் எடுக்க போகிறீங்களா, இந்த புத்தகத்தை வாங்கி படித்து முழுசாக ஞானத்தை அடைய போகிறீங்களா? சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் முக்கியமானதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். கியூரியாசிட்டினா ஒரு உற்சாகம் வந்துடும், ஒரு ஆர்வம், இதெல்லாம் வந்துடும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் நான் ஆத்மாவாக மட்டுமே இருக்கிறேன், ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தமில்லை, அந்த எதுவுமே சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது, இழக்க முடியாதவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நான் சிறுக 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 சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டுறேன். ரைட்டா? வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வீடு வந்து ஏதோ காரணத்தினால என்கிட்டேருந்து பறி போயிடுச்சு. ஏதோ காரணத்தினால என்கிட்டேருந்து பறி போயிடுச்சு. உட்காந்து கவலைப்படுவோன்னா மாட்டேனா? ஏன்னா ரொம்ப நாள் அதை பாடுபட்டு செஞ்சதுனால பற்று வச்சுட்டேன், அதனால் கவலைப்படும். இதே பக்கத்தெருவில் ஒரு கோவிந்தசாமிக்கு அவர் வீடு கட்டினார், அவர் வீடு இடிஞ்சு போச்சுன்னா நீ கவலைப்படுவியா? அவன் தான் கவலைப்படுவான். ஏன்னா அவன் தான் பற்று வச்சுருக்கான். சரிங்களா? ஆக ஒரு ஏர்கிராஃப்ட் விமான விபத்து, 300 பேர் செத்துட்டாங்க. பேப்பரில் செய்தி மாதிரி படிச்சுக்கிட்டே காஃபி குடிக்கும். அந்த இறந்தவர் பட்டியலில் உன் மகன் இருந்தான்னு வச்சுக்கோ, உடனே அது சோகமாக மாறிடும். காரணம் என்னன்னா, மகன் அதில் இருந்தான்றது இல்லை, அது அறியாமை. உண்மை என்னன்னா, பற்று வைத்திருந்தவன் அதில் இருந்ததுனால தான் அந்த பற்று தான் கவலை காரணம். இதுக்கு முன்னாடி 300 பேர் இருந்தாங்களா, அப்போ அவங்க யாரோன்னு நினச்சிருக்க, அதனால யார் மேலேயும் பற்று இல்லை. உனக்கு யார் மேலேயும் பற்று இல்லாதனால உனக்கு கவலை இல்லை. இதுதாங்க விஷயம். அப்போ பற்றுதலின் அளவு இது 1 ரூபா காணாமல் போச்சுன்னா கவலைப்படுவீங்களா? மாட்டீங்க. ஆனால் 1 லட்சம் ரூபாய் பணம் பண்டில் அப்படியே தொலைஞ்சி போச்சுன்னு வைங்களேன், கவலைப்படுவீங்களா? மாட்டீங்களா? காரணம் என்ன? பணத்தின் மீதுள்ள பற்றுதல். அதிக மதிப்புள்ள பற்றுனா அதிக மதிப்பு, அது அதிக பற்று, அதனால் இப்படி தான். ஆக பற்றுதல் நிலவே இந்த 2 கவலை இருக்குது பார்த்தீங்களா, குற்ற உணர்ச்சி இழப்புணர்ச்சி, 2க்குமே பற்றுதல் தான் கவலை காரணம். நீ ஏதோ தப்பு செஞ்சுட்டு கவலைப்படுறன்னா சின்ன விஷயமா இருந்தால் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். கரெக்டாக? அது பெரிய ஒரு பென்சில் உடஞ்சி போச்சு, ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்க, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் தப்பு தான், இருந்தாலும் அதை நினச்சி வருத்தப்படலாம். நீ இருந்தாலும் பென்சில் தானே விட்டு போயிடுவேன். ஆனால் பாருங்க, எல்லோரும் ஒரு பிளாட் வாங்கினாங்க, நானும் ஒரு பிளாட் வாங்கலாம், என்கிட்ட காசு கூட இருந்தது. ஆனால் ஏதோ காரணத்தினால் நான் வாங்காமல் விட்டுட்டேன். இப்போ பாரு, அது ட்ரிபிள் மடங்கு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வருத்தப்படுவியா மாட்டியா? காரணம் பற்றுதல் அதிகமாக இருக்கிறதுனால. ஆக பற்றுதல் தான் இதுக்கு காரணம்.